ஹாய் ஹலோ வணக்கம் நமஸ்தே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம அண்ணா நகர் அம்ஜிகரை இருக்கு இல்லையா, அங்க இருக்கிற அம்பாஸ் கைவன் ஃபன் சிட்டிக்கு தாங்க போயிருந்தோம். ஆக்சுவலா இது பிஃபோர் கோவிட் எல்லாம் ஸ்கைவாக் அப்படின்னு சொல்லிட்டு சேம் மால் தான் இருந்தது. ஸோ ஸ்கைவாக்ல இருக்கும் போது தான் நாங்கள் ஃபன் சிட்டி போய் விளையாடி இருந்தோம். ஸோ அப்போ மேபி ஃபன் சிட்டி கிடையாது, அந்த நேம் ஏதோ டிஃப்ரெண்ட், அந்த ஃபன் ஜோன் நினைக்கிறேன். ஸோ அதுக்கு போயிருந்தோம். பட் அதுக்கப்புறமா என் பையனை கூட்டிட்டு போனது ரொம்ப வருஷம் கழிச்சு எனக்கு தான் நாங்கள் கூட்டிட்டு போயிருந்தோம். நிறைய வாட்டி போய் பார்த்துட்டோம். பட் ஆனால் எல்லா ஷாப்ஸும் ஓப்பன்ல எல்லாம் ஃபன் சிட்டி கூட ஃபுல்லா ஆரம்பிக்கலாம் நாங்கள் போய் செக் பண்ணப்போ. ஸோ இப்போ எல்லாம் அவனுக்கு சொல்லியிருந்தோம் என்னன்னா எல்லாம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா கூட்டிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லியிருந்தோம். ஸோ ஒரு 2-3 months பேக் ஏதோ பர்சனல் ஒர்க்காக போனப்ப பார்த்தா எல்லாம் ஓப்பனா இருந்தது. சரி இந்த வாட்டி கூட்டிட்டு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹாலிடேஸ்ல ஒரு வாட்டி பிளான் பண்ணி கூட்டிட்டு போனோம். ஸோ இந்த பேக்கேஜஸ் எல்லாம் எப்படி இருக்கும், என்னென்ன கேம்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் வாங்க. பேக்கேஜஸ் என்ன ரேஞ்ச் அப்படின்னா 1600க்கு 18 பிளேஸ் இருக்கு, 2200க்கு 26 பிளேஸ் இருக்கு, 2700க்கு 35 பிளேஸ் இருக்கு, அண்ட் 3700க்கு 55 பிளேஸ் இருக்கு. ஸோ இது என்னன்னா 18 வாட்டி விளையாடலாம். இப்போ நீங்க ஒரு கேம் 2 வாட்டி ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுல -2 ஆகும். ஸோ அந்த மாதிரி. அண்ட் இன்னொன்னு ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கார்டு வாங்குறோம் அப்படின்னா அதுல 2 பிளேஸ் மைனஸ் பண்றாங்க. அண்ட் நாங்க வாங்கினது 1600 18 பிளேஸ் வாங்கியிருக்கோம். அதுல நியூ என்ட்ரி இருந்ததுனால 2 பிளேஸ் இது பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் எத்தனை இருக்கு, 16 இருக்கு. ஸோ இந்த 16ல இந்த கிட்ஸ் பிளே ஜோன் ஒன்னு இருக்கு பாத்தீங்களா. ஸோ அந்த ஒரு கேமுக்கு மட்டும் 6 பிளேஸ் பர் பர்சன். ஒரு குழந்தை போய் விளையாடிட்டாங்க அப்படின்னா 6 பிளேஸ் கட் ஆகும். இன்னொன்னு இதுலயே மினிமம் 5 வீடியோ கேம் கம்பல்சரி விளையாடணும். அப்படின்னா நம்ம மொத்தத்துல விளையாடுறத 2 - 5 7 11 கேம்ஸ் தான் நம்ம விளையாட முடியும். ஸோ இது 1600க்கு. ஸோ நம்ம ஒரு வாட்டி போய் அந்த ஹேண்ட் கேம் ஒன்று இருந்தது, நாங்க அதுலயே 3 பிளேஸ் வேஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ தயவு செஞ்சு அந்த ஹேண்ட் கேம் மட்டும் விளையாடாதீங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த கார்டோட வேலிடிட்டி பார்த்தோம்னா 6 months தான் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ மிடில்ல நீங்க போய் 1 கேம் இல்லைன்னா 2 கேம் விளையாடிட்டு வந்தீங்க அப்படின்னா அகைன் 6 months ஆட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுமோ எனக்கு தெரியல. அண்ட் இன்னொன்னு நம்ம கார்டுக்கு பாயிண்ட்ஸ் வரும் இல்லையா, ஸோ அந்த பாயிண்ட்ஸ் கூட 6 months தான் வேலிடிட்டியா. அதுக்கப்புறம் போய் விளையாடிட்டோம் அப்படின்னா அதெல்லாம் க்ளோஸ் ஆயிடுமா. ஸோ இதுதான் மொத்தத்துல பிளே பேக்கேஜஸ். அண்ட் பர்த்டே பேக்கேஜஸ் இது பத்தி எல்லாம் நான் கேட்கலாங்க. அந்த பர்த்டே அன்னைக்கு நம்ம போய் வாங்கினது ரிலேட்டடா தான் கேட்டிருந்தேன். இன்னொன்று 4500 சம்திங் வாங்கினா கொஞ்சம் பிளேஸ் ஜாஸ்தியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்ல அந்த போர்டு பார்த்தே தான் எனக்கு புரிஞ்சிச்சு. ஸோ அந்த போர்டு நான் ஒரு பிக் மட்டும் ஆட் பண்ணிருக்கேன், மிடில்ல பாத்துக்கோங்க, ஓகேவா? ஸோ நாங்க ரொம்ப எல்லாம் என்ஜாய் பண்ணலாம். ஒரு பேசிக்கா நாங்க வாங்கினதுக்கு 18 பிளேஸ் தான் இருந்துச்சு. அதுல என் பையன் தான் அந்த வீடியோ கேம்ஸ் எல்லாம் விளையாட என்ஜாய் பண்ணான். ஸோ அவனுக்காக போனதுனால அவன் நல்லா என்ஜாய் பண்ணிட்டான். பட் அவனும் என்னன்னா எனக்கு அந்த என்ன சொல்றது கம்மியா தான் நான் விளையாடிட்டா, எனக்கு ஹார்ட்ஃபுல்லா எல்லாம் நான் விளையாடலாம் அப்படின்னு சொன்னேன். ஸோ நம்ம வாங்கினது 3755 கேம்ஸ் பிளேஸ். அது வாங்கியிருந்தா மேபி கொஞ்சம் கம்ப்ளீட்டா சாட்டிஸ்ஃபேக்ஷனோட வந்திருக்கலாம் நினைக்கிறேன். ஸோ ப்ரைஸ் கூட கொஞ்சம் ஜாஸ்தி தான் அப்படின்னு தோணுச்சு. இதே ஃபன் ஜோன் இருந்தது இல்லையா, ஸ்கைவாக் இருக்கும் போது, அப்ப நாங்க ஒரு வாட்டி போனப்போ அந்த 1000 rupees டிக்கெட் வாங்கணும். 1000க்கு இன்னொரு 1000 ஃப்ரீயா கொடுத்தாங்க. ஸோ மொத்தத்துல 2000க்கு இருந்தது. அண்ட் தட் டூ அப்ப பிளேஸ் கணக்கு கிடையாது. ஸோ ஒரு கேமுக்கு இந்த ப்ரைஸ் ஒரு 30 rupees 50 rupees அந்த கேமோட காஸ்ட் தான் அதுல இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளுக்கு அதுல கட் ஆகும். ஸோ அது நல்லா இருந்தது ஆக்சுவலா. இப்போ எனக்கு என்னமோ இந்த ஒரு பேக்கேஜஸ் எல்லாம் இது கொஞ்சம் ப்ரைஸியா இருந்தது கம்பேரிங் டு ஃபன் ஜோன். இது கொஞ்சம் எனக்கு நாட் சாட்டிஸ்ஃபேக்ஷனே சொல்லலாம், ஓகேவா? ஸோ எனக்கு தெரிஞ்ச அந்த சில சிம்பிளான இன்ஃபர்மேஷன் தான் இது. ஸோ என்னென்ன கேம்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மியூசிக் போடுறேன், அப்படியே மெதுவா பார்க்குற இன்ட்ரெஸ்ட் இருந்தா பாருங்க, ஓகேவா?
ஸோ நம்ம இது ப்ளே பண்ணுறதுக்கு வந்து டிக்கெட் வாங்கினதுக்கு அப்புறமா அவங்க வந்து ஒரு ஃபன் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ இது கொடுத்தோம் அப்படின்னா லைஃப் ஸ்டைலில் வந்து 500 rupees வந்து டிஸ்கவுண்ட் கூப்பன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் அதுவும் வந்து எனக்கு ஞாபகம் இல்லை, மேபி 2000 or 1500 அந்த பர்ச்சேஸ் பண்ணால் ஒரு 500 rupees வந்து டிஸ்கவுண்ட் இருக்கு லைஃப் ஸ்டைலில். ஸோ இது ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. இதாங்க அந்த ஹேண்ட் கேம். ஆக்சுவலா வந்து இந்த கேம்ல தான் வந்து எங்களுக்கு 3 பிளேஸ் போச்சு. ஆக்சுவலா எங்களுக்கு விளையாட வரலையா இல்ல வந்து அதுலயே ஃபால்ட் இருக்கான்னு தெரியல. நாங்க என்னதான் வந்து ஃப்ரெண்ட் பண்ணாலும் அது அந்த ஹேண்ட் வந்து அதுக்கு போய் டச் ஆகல. பட் ஆனா மத்ததெல்லாம் வந்து என்ன சொல்றது, அந்த பாயிண்ட்ஸ் இதெல்லாம் வந்து நம்மளால எடுக்க முடிஞ்சது. பட் இந்த ஹேண்ட் வந்து நோ.
அதுக்கப்புறம் அந்த 4500 அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ இந்த போர்டில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் தான். ஸோ இது பாஸ் பண்ணிட்டு அந்த 4500 நம்ம பே பண்ணிட்டோம்னா என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு, என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்ம வந்து ஃபன் சிட்டி போய் விளையாடிட்டோம் இல்லையா, அங்கே வந்து 650 பாயிண்ட்ஸ் வந்துருக்கு. ஸோ அந்த 650 பாயிண்ட்ஸுக்கு வந்து 6 மந்த்ஸ் தான் வேலிடிட்டின்னு சொன்னாங்க. 6 மந்த்ஸ்க்குள்ளே நம்ம அகெயின் போயிட்டு ரீசார்ஜ் பண்ணிட்டு விளையாடிட்டோம் அப்படின்னா அந்த பாயிண்ட்ஸ் இந்த பாயிண்ட்ஸோடு ஆட் ஆகிடும். அப்போ வந்து ரெண்டு சேர்த்து எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. பட் இப்போ விளையாடிட்டு அகெயின் 6 மந்த்ஸ் கழிச்சிட்டு போய் பண்ணணும்னா நாங்கள் எல்லாம் கண்டிப்பாக போக மாட்டோம், அது கன்ஃபார்ம். ஸோ அதனால் வந்து அந்த 650 பாயிண்ட்ஸ் இப்போவே க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து இது வாங்கணும். இது வந்து இதே டைம் நம்ம வந்து டெக்கத்லானில் கூட பார்த்துருக்கோம். நம்ம இப்படி தூக்கி விசிட்டோம் அப்படின்னா அது அப்படியே ரிவர்ஸ் வரும். ஸோ அந்த மாதிரி டைப் இது ஒன்று. இது வந்து 500 பாயிண்ட்ஸு. ஸோ அப்புறம் இன்னொன்று வந்து ஒரு பைக் கிச்சன், இது வந்து 150 பாயிண்ட்ஸ். ஸோ மொத்தத்தில் இந்த ரெண்டும் வாங்கிட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் வந்துட்டோம். ஓகேவா? இதுதான் எனக்கு ஃபன் சிட்டியில் நடந்த விஷயம். மொத்தத்தில் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.